Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல். ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப வாலட்டைல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம எங்கே பிளான் பண்ணோன்னா இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன், பட் இமீடியட்டாக எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ட்ரேட் பண்ணலை. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு எங்கே ட்ரேட் பண்ணுங்கிறது கிளியராக சொல்கிறேன். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் அண்ட் 15 minutes டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேமில் இது ஒரு ட்ரெண்ட் லைன். கீழேருந்து வேலிடான ட்ரெண்ட் லைன், ஏன்னா மோர் தேன் 4th டச் இது. ஓகே, விச் இஸ் குட். 4th சொல்ல முடியாது, 5th டச்னே சொல்லலாம். மேலே போயிடுச்சு. ஸோ இம்மீடியட்டாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தா தெரியும், இம்மீடியட்டாகவே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ப்ரைஸில். ஒருவேளை ப்ரைஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு 22,135க்கு மேலே போச்சுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். ஆனால் சின்னதாக தான் பை பண்ணுவேன், ஏன்னா இம்மீடியட்டாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சின்ன ட்ரேடாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ பிக் ட்ரேட். அதே மாதிரி நாளைக்கு டைரெக்ஷன் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. இது ஹாஃப் ட்ரெண்ட் நமக்கு மிஸ் ஆயிரும் இங்கேருந்து போச்சுன்னா கூட. பட் வி டோன்ட் நோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதே கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா 21,900க்கு 21,900க்கு கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா 905 அது கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். திருப்பியும் ஷார்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். ஓகே, 50 to 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இது நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம இன்றைக்கி பொசிஷனை கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டோம் 1:5. அதாச்சும் நேற்று நம்ம ட்ரேட் பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு. ஓகே, இப்படி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். 1:5 கிட்டே இருந்துச்சுங்க. இங்கே என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக இப்படி தான் இருந்துச்சு ட்ரேட் நேற்று. இங்கே நம்ம ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ண காரணம் என்னென்னா, இந்த ரெட் கேண்டில் இங்கே கீழே க்ளோஸ் பண்ணல. இது க்ளோஸ் பண்ணல. இந்த லைனுக்கு மேலே நேற்றே நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதாச்சும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுற சான்ஸ் இருக்குன்னு இது அனாலிசிஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாச்சும் நேற்றோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, விச் இஸ் ரியலி குட். நம்ம இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வால்டேஜ் ஜோனில் தான் இருக்குது. ஒரு வேளை 46,380க்கு மேலே ட்ரேடாக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எந்த பையுமே ஆக்ஷன் கிடையாது எனக்கு. செல் எங்கே பண்ணோம்னா 45,665க்கு கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ நாளைக்கு மொமெண்டம் மார்க் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம், இது 1 hour டைம் ஃப்ரேம் இல்லை இருக்கிற ட்ரெண்ட் லைன். இது ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கிற ட்ரெண்ட் லைன், இந்த பிளாக் ட்ரெண்ட் லைன். இது வந்துட்டு 1 hour இருக்கிற 1 hour டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன். ஸோ இது ரெண்டு தான் இப்போ நமக்கு பேசிக் மெயின் ட்ரெண்ட் லைன்ஸாக இருக்குது. இது வந்து 1 hour தான் கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 1 hour தான் கன்க்ளூட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு இமீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா 46,900ல் புக் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மேலே போயிடுச்சு. நம்ம இங்கே என்ட்ரி பண்ணோம். 15 minutes அங்கே ஒரு நல்ல கேண்டில் தெரிஞ்சு. ஸோ நம்ம என்ட்ரி பண்ணோம். நீங்களே பார்த்தா தெரியும். இல்லை 1 hour, ஆக்சுவலாக 1 hourல என்ட்ரி பண்ணோம். ஸ்டாப் லாஸ் இமீடியட்டாக கொடுத்துருச்சு. இப்போ ரிட்டர்ன் நம்ம என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாக்ஸுக்கு மேலே திருப்பி ஒரு என்ட்ரி கொடுத்துச்சுன்னா என்ட்ரி பண்ணுவோம். என்ட்ரி பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு $77.79 இருக்கும். ஓகே, ஸோ என்ட்ரி எங்கன்னா $78.90 மேலே. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு பார்த்தா நம்மளோட கரெக்டாக 2 நாள் கழித்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மூமெண்ட்டில் போயிட்டுருக்குது. ஸோ இங்கே நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் ஐ எம் பாசிட்டிவ் அபவுட் இட். நான் இன்னும் மேலே போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எங்கே வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, டார்கெட் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணலாம். நிறைய பேர் டார்கெட்டை இப்படி டிஃபைன் பண்ணுவாங்க. அதாச்சும் இங்கிருந்து 7% டார்கெட் டிஃபைன் பண்ணுவாங்க. பட் நான் அவ்வளோ டிஃபைன் பண்ணல. எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியுது, இந்த ரெசிஸ்டன்ஸில் புக் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ நம்ம என்ட்ரி 2035 என்ட்ரியாக இருக்கும். 2140 நம்ம எக்ஸிட் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி எந்த ஸ்விங்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப்பில் ஸ்டைல் பண்ணிட்டே போவோம். அதே மாதிரி ஏதாவது ஸ்விங் ட்ரேடில் இப்போ உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, விச் இஸ் டோட்லி ஃபைன். இந்த மாதிரி வால்டேலான மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆகும். மோஸ்ட் ப்ராப்ளி மார்க்கெட் ஒரு டைரெக்ஷன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் வந்துடும். நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்விங் ட்ரேட் என்னென்ன பண்ண போகிறேங்கிறது வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.